டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருத்துவம் கண்களை சுத்தம் செய்யும் முறை. ஏன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இயற்கையாகவே நம்ம தினமும் குளிக்கையில் நீரால் குளித்து முடித்ததும் நீரால் சுத்தம் பண்ணணும். நீரை எடுத்துட்டு கண்களை ஒரு பாத்திரத்தில் நீர் எடுத்துகிட்டு கண்ணை முழிச்சு விடணும். அந்த மாதிரி ஒரு 5 டைம் முழிச்சு விட்டால் போதும். புதுசாக பழகுறவங்கன்னா அப்படின்னா 5 டைம் முழிச்சு விட்டால் போதும். இல்லை நான் பழக்கம் இல்லை அப்படின்றவங்க, அதாவது கண்ணில் நீர் பட்டாலும் சரி, தூசு துரும்பு எது பட்டாலும் சரி, கண் எரிச்சல்ன்றது ஒரு செகண்ட் அப்புறம் இயற்கையாகவே சரியாயிடும். நம்ம எரிச்சல் ஆகும் அப்படின்னு நினச்சி கண்களை அதிகம் சுத்தம் செய்ய மாட்டோம்னா, கண் பகுதியில் உள்ள சூடு தன்மை இயற்கையாகவே வெளியேறும். அப்படி வெளியேறாமல் அந்த இடத்துல அதிக சூடு இருந்துகிட்டே இருந்தால் கண்கள் சிவந்து போகும். அது நாள்பட ஆச்சு அப்படின்னா கண் பீலை அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஓரத்தில் கண் ஓரத்தில் விழிகள் ஓரத்தில் தள்ள ஆரம்பிக்கும். அதை எல்லாமே நம்ம நீர் வச்சு சுத்தம் பண்ணால் சரியாயிடும். நம்ம அதை சரியாக எடுக்காமல் செய்யாமல் விட்டுறோம் அப்படின்னாலும் சரி, அந்த கண் தசைப்பகுதி இமைப்பகுதி இதெல்லாம் சிவந்து உள்புறமாக சின்ன சின்ன கொப்புளங்கள் மாதிரி வரும். அதாவது நீர் கொப்புளங்கள் மாதிரி வந்ததும் அது அமுங்கிடும். ஏன் இதெல்லாம் வருது அப்படின்னா, உடல் சூடு அதிகமாக கண் எரிச்சலாகும். அதனால் சத்து பற்றாக்குறை இதெல்லாம் ஆனாலும் சரி, கண்ணுக்கு தான் எந்த பிரச்சனைனாலும் அறிகுறி காமிக்கும். ஏன் அப்படின்னா நம்ம அதிக உணர்வுகள் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உணர்வு உடனே எந்த இடத்துல காயானாலும் உடனே தெரிவிக்கக்கூடியது கண் பார்வையில் நம்ம இப்போ வலி இருந்தாலும் சரி, அதே போல் சின்ன துரும்புகள் போய் உள்ளே அந்த நீர்த்துவ தன்மையில் இருந்துருச்சுனாலும் சரி, கண் பகுதியில் இருந்தாலே அதிக உறுத்தல் எடுக்கும், எரிச்சல் ஆகும், குத்தல் எடுக்கும் அப்படின்னாங்க. இது எல்லாமே சரி செய்யக்கூடியது. அதே போல் சிலருக்கு கண் பார்வை குறைஞ்சிருக்கு, கண்ணில் புரை நோய் இருக்குது அப்படின்றவங்களாம் நான் இந்த முறையை பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டே வரும். இதுக்கு செய்முறை இப்போ நம்ம பார்க்கலாம். இது முஷ்டத்தலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த இலையோட பேர் முஷ்டத்தலை. இது பூ, இது அரும்பு, இதோட காய் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவே பெரிய அளவாகி இதிலே விதை எல்லாமே உதிர ஆரம்பிக்கும். இது சாயந்தர நேரத்தில் தான், சாயந்தரம் 6 மணிக்கு தான் பூக்கும். காலையில் எல்லாம் பார்த்தோன்னா அரும்புகள் நிறையா இருக்கும். பூவோட மனம் மலர்ந்ததுக்கப்புறம் மல்லிகைப்பூ மனம் மாதிரி தான் இருக்கும். இது சின்னவங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே நாம் கூட்டு மருந்தாக சேர்த்து கொடுக்கல கண் பார்வை அதிகரிக்கும். அது பகல் நேரத்துலேயும் சரி இரவு நேரத்துலேயும் சரி, கண் பார்வை குறைஞ்சிருக்கு, கண் புரையோடு சேர்ந்து பார்வை குறைஞ்சி எனக்கு சரியாக தெரியல, புகை மூட்டமாக இருக்குது அப்படின்றவங்களும் சரி, எல்லாருமே நம்ம பயன்படுத்தலாம். கண் பார்வை இயற்கையாகவே சரியாக இருக்குன்றவங்களுக்கு அவங்களுக்கு இன்னும் பார்வையோட தன்மை அதிகரிக்கும். அதே இது கண் பகுதியில் நோய் குறை இருக்குது அப்படின்னா அந்த நோய் அதிகரித்து இருக்க தன்மையை குறைச்சி பார்வையை அதிகரிக்கக்கூடிய தன்மையை உண்டாக்கும். அதுக்காண்டி நம்ம முஷ்டத்தலை இதை எடுத்துக்கிறோம். இதோட தன்மை அப்படின்னு பார்த்தோன்னா இது குளிர்ச்சி தன்மை தான் உடையது. கண் பார்வை அதிகம் கூட்டக்கூடியது, உள் உறுப்புகளை சரியாக்கக்கூடியது. அதனால் நாம் இதை கூட்டு மருந்தாக சேர்த்துக்கிறோம். இது சின்ன சீரகம். சின்ன சீரகம் அதிகம் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, உள் உறுப்புகளை சரி செய்யக்கூடியதுன்னு. அகமான உள் உறுப்புகள் சரியாகல, தேவையில்லாத நீர் எல்லாமே சரியாகல, கண் பார்வை அதிகரிக்கும். இது கண்ணுக்கு சுத்தப்படுத்தும் முறையில் கூட்டு மருந்தாக சேர்க்கலை. எந்த தூசு அதே போல் சின்ன கற்கள் ஏதாவது நம்ம வேலை செய்கிற நேரம் மண் இந்த மாதிரிலாம் பட்டு, ஆனால் அதை நம்ம எடுக்கிறோன்ற பேரில் கை வச்சு உறுத்தி நம்ம ரொம்ப ரெட்டிஷ் ஆக்கிடுவோம். கண் ரொம்ப சிவந்து இருக்குது அப்படின்ட்டு நம்ம எரிச்சல் இதனால் சிவந்து அப்படின்னுல சீரகத்தையும் கூட்டு மருந்தாக சேர்த்து உள்ளுக்கு கண்ணுக்கு போடையில் அது எளிமையாகவே அந்த சூடு தன்மை எல்லாமே குறையும். அந்த சிவப்பு தன்மையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். அதுக்காண்டி நம்ம இந்த சீரகத்தை கூட்டு மருந்தாக சேர்த்துக்கலாம். இது நாட்டு மாட்டு பால். நாட்டு மாட்டு பால் எதுக்கு அப்படின்னா அதிக வெப்பத்தை குறைக்கக்கூடியது. கண்ணுக்கு
சுத்தப்படுத்தும் முறையில் வந்து போடையில் கண்ணில் உள்ள புரை அதே போல் கண் பார்வை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது. பார்வையில் வந்து எந்த பிரச்சனையில் இப்போ நமக்கு கருவிழியிலே பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வெள்விழியிலே பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இதுக்கு வந்து இருக்கறனால இதை வந்து நம்ம கூட்டு மருந்தாக எடுத்துக்கலாம். நம்ம வந்து பாலாக எடுக்கையில் வந்து கண்ணுக்கு வந்து குளிர்ச்சி தன்மை தான் கொடுக்கும். நெய் இந்த மாதிரி வந்து தனியாக சேர்க்காம பால்லேயே வந்து இயற்கையாகவே வந்து நெய் அதே போல் வெண்ணெய் எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால நாம் நீர்த்துவத்தன்மையாகவே இப்படியே வந்து நாம் வந்து கூட்டு மருந்தாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக கூட்டு மருந்தாக வந்து அம்மா வந்து செய்முறையில் செஞ்சு காமிப்பாங்க. கண் பார்வையை சுத்தப்படுத்துறதுக்கு, கண் பார்வை தெளிவு பெறதுக்கு இந்த புகை மாதிரி படிஞ்சிட்ருக்கு. கண்ணுக்கு ரத்தோட்டங்கள் வந்து சரியாக போகலாட்டினாக்கா கண் பார்வை மங்கும். கண் நரம்புகள் வந்து அதிக சூடாயிருச்சுனாக்கா அவங்களுக்கு நீர் வழிஞ்சுக்கிட்டே இருக்கும், கண்ணில் புகை படிஞ்ச மாதிரி இருக்கும். எழுத்து படிக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்து ரெட்டை ரெட்டையாக தெரியும், வெள்ளெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த மாதிரி பார்வை குறைபாடுகள் வருதுனாக்கா நம்ம உணவுகள் வந்து நல்லா சாப்பிடணும், சத்துள்ள ஆகாரங்கள் எடுத்துக்கிறணும். கண்ணுக்கு போகிற ரத்தோட்டங்கள் சீராகணும் சரியாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தலைக்கு நல்ல எண்ணெய் வைக்கணும். கண்ணை வந்து அடிக்கடி வந்து அதிக சூடாக விடாமல் அதிக காரங்கள் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறப்போ கண் பார்வை தான் வந்து குறைபாடாகும். அந்த கண் பார்வைக்கு போகிற இரத்த நரம்புகள் வந்து வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்து அந்த கண் நரம்புகள் வந்து சுருங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம கண் பார்வைகளை வந்து சரியாக வச்சுக்கிறணும் அப்படின்னாக்கா அடிக்கடி வந்து கண்ணை வந்து சுத்தப்படுத்தணும். புகைக்குள்ளே வேலை செய்கிறாங்க, மில்லில் வேலை செய்கிறாங்க, எலக்ட்ரிஷியன் அவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா நிறையா தீ அந்த அனலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்வைகள் வந்து ரொம்பவே சூடாக இருக்கும், கண் செவந்து போயிருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் கண்ணை வந்து அடிக்கடி வந்து நல்ல குளிர்ச்சியான சுத்தமான தண்ணியில் வச்சு சுத்தம் பண்ணிக்கிட்டே வரலாம் குளிக்கிறப்போ. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு நம்ம வாரத்துக்கு ஒரு முறை வந்து கண்ணை சுத்தப்படுத்துறதுக்கான மருந்து தான் இப்போ நம்ம சொல்ல போகிறது. வாரத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் கண்ணை சுத்தப்படுத்திக்கிறலாம். அதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். அகத்தை சீர் செய்யக்கூடியது சீரகம். சீரகம் வந்து கண்ணுக்கு போகிற நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியது, ஒரே ரத்தோட்டத்தை சீர் செய்யக்கூடியது. நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் எடுத்துக்கிறலாம். இதை நல்லா அரைச்சிக்கிறேன். முஷ்டத்தலை அப்படின்னு சொல்கிற இது மலையில் கிடைக்கும். வேலியில் பார்த்திங்கனாக்கா ஒரு காற்றுலேயே இதனுடைய செடி அந்த விதைகள் வந்து காற்றின் மூலியமும் பரவக்கூடியது, தண்ணி மூலியமும் பரவக்கூடியது. இதுவாக வந்து வெடித்து செதறி காற்றுல பறந்து போய் அங்கங்கே முளைச்சிருக்கும். இது நம்மளுக்கு இயற்கையாக கிடைக்கிறப்போ இந்த பூவை தான் நம்ம பயன்படுத்தணும். இரவுலையும் நம்மளுக்கு கண் பார்வை நல்லா தெளிவாக தெரியணும் அப்படின்னாக்கா இந்த முஷ்டத்தலையினுடைய பூ தான் நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்த போகிறோம். இரவில் தான் இந்த செடி வந்து பூ மலரும். இதை மந்திகள் குரங்குகள் வந்து விரும்பி சாப்பிடும். அதுக்கு பிடித்த உணவு அப்படின்னு சொல்லிட்டிங்கனாக்கா இரவு நேரத்தில் அதிகமாக வந்து மந்திகள் குரங்குகள் கரடி இதெல்லாம் வந்து அனைத்துண்ணி வகையை சேர்ந்த விலங்கினங்கள் எல்லாம் வந்து இதை விரும்பி சாப்பிடக்கூடியது. கண் பார்வை தெளிவு பெறுறதுக்கு இந்த முஷ்டத்தலை பூ எடுத்துக்கலாம். ஒரு கொடி வகையை சேர்ந்தது. இது 5 மணிக்கு மேலே தான் இந்த பூ மலரும். காலையில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து ஒரு பூ கூட இருக்காது, அப்படியே சுருங்கிடும். இது வந்து அரும்பு. இதோட பூ தன்மையில் வந்து பார்த்தோன்னா மகரந்தம் வந்து சின்னதாக குறுகி தான் வந்து இருக்கும். இதோட தன்மை வந்து என்னென்னா குளிர்ச்சி தன்மை அதிகமாக இருந்தாலும் சுவை பார்த்தோன்னா பயிறு வகையை சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். தட்டைப்பயிறு நம்ம எப்படி சாப்பிட்றோம், பச்சை பாசி பயிறு சொல்லுவோம்ல, அந்த சுவையில் தான் வந்து இதோட இலை பூ எல்லாமே இருக்கும். சிறிது இனிப்பு தன்மையும் சேர்ந்துருக்கும். இந்த இனிப்பு தன்மை இதெல்லாம் வந்து சரியல கண்ணுக்கு உள்ள கிருமிகள் எல்லாத்தையுமே வந்து எளிமையாக வந்து சரி செய்யக்கூடியது. கண்ணில் உள்ள பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது. மலர்ந்த பூ ஒரு 5 பூ. இது நல்ல மல்லிகைப்பூ வாசமாக தான் இருக்கும். இதை வந்து சீரகத்து கூட சேர்த்து நல்லா இடிச்சுக்கிறலாம். நல்ல சாறு வரும், நல்ல மணமாக இருக்கும்.
இந்த மாதிரி சீரகத்து கூட நல்லா மசித்து இடிச்சிருக்கோம். இது கூட கொஞ்சமாக நாட்டு மாட்டு பால் கூட சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுறலாம். இப்போது இதை நல்லா வடிகட்டிடலாம். ஒரு வெள்ளை துணியில் வச்சு நல்ல பால் கொஞ்சம் கண்ணை கழுவி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இது வந்து கண் குவளை. கண்ணை வந்து நம்ம கண்ணில் இப்படி வச்சிட்டோம்னாக்கா கரெக்டாக விழியை வந்து முழுசும் பொத்திடும். அந்த அளவுக்கு தயார் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நம்ம கடையில் வாங்கிக்கிறலாம். இதை இப்போ கண்ணில் வச்சு எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்றத வந்து செஞ்சு காமிப்பார். இந்த மாதிரி கண்ணில் வந்து கப்புன்னு நல்ல பால் வெளியே வராமல் கொஞ்சம் அண்ணாந்து இப்படி வச்சு கண்ணை திரட்டி நல்லா முழிச்சு விடணும். ஒரு கண்ணில் நல்லா திரட்டி முழிச்சு விட்டுட்டு இந்த மருந்தை இந்த குவளையில் நல்லா பாதி அளவுக்கு ஊற்றிட்டு கப்புன்னு வச்சு இந்த மாதிரி முழிச்சு விடணும். அதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் உங்களால் எவ்வளோ நேரம் முழிச்சு விட முடியுமோ அந்த அளவுக்கு முழிச்சு விட்டுட்டு அடுத்து இன்னொரு கண்ணில் கொஞ்சம் மருந்து விட்டு அதே மாதிரி கண்ணில் முழிச்சு விட்டிங்கனாக்கா அந்த திரை மாதிரி இருக்கிறது, தூசி படிச்சிருக்கிறது அப்படி க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் இரவு நேரத்தில் தூங்கிட்டிங்கனாக்கா உள்ளுக்குள்ளே இருக்க நரம்புகள் வந்து நல்லா வலுப்படும். அந்த நரம்பு சுருங்கி இருக்குது, ரத்த ஓட்டங்கள் வந்து போகாமல் இருக்குது, அந்த மாதிரி புகை மாதிரி படிஞ்சிட்ருக்கு, வெள்ளெழுத்து படிஞ்சிட்ருக்கு அப்படின்ற அந்த கண் பார்வைகளை வந்து தெளிவாக வந்துடும் உங்களுக்கு. அதே நேரத்தில் தலைக்கு நல்லா எண்ணெய் வைக்கணும். வாரத்தில் 3 நாளைக்கு ஒரு முறை வந்து அவங்க தலை குளிக்கணும். கண்ட ஷாம்பு அந்த மாதிரியெல்லாம் வந்து பயன்படுத்தாமல் நீங்கள் சீயக்காய் எது பயன்படுத்துகிறீங்களோ ஒரே ஒரு இது பயன்படுத்துனீங்கனாக்கா அதையே பயன்படுத்துனீங்கனாக்கா உங்களுக்கு கண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் வராது. அதே நேரத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க. தினமும் தலைமொழி குளிக்கிறவங்களுக்கும் வந்து கண் அடிக்கடி சூடாகி கண் கொப்பளங்கள், கண் புரைகள், கண்ணுக்கு போகிற ரத்தோட்டங்கள் இதெல்லாம் வந்து குறைபாடு வந்துடும். அதை சரி பண்ணுறதுக்கு, கண்ணை சுத்தம் பண்ணுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இவர் வந்து என்னோட பையன்தான் புத்தன். இவர் பிஹெச்டி படிச்சிருக்கிறாரு. இவரும் வந்து அந்த மருத்துவத்தில் கண் பார்வைகள் வர்றதுக்கு நிறைய மருந்துகள் தயாரித்து முதல்ல வந்து எங்களோட குடும்பத்துக்கு தான் வந்து நாங்கள் வந்து போடுவோம். அதில் நிறைய மாற்றங்கள் வந்த பிறகு தான் வந்து நாங்கள் மக்களுக்கே வந்து அந்த மருந்தை வந்து சொல்லித்தருவோம். ஏன்னா எடுத்தோடனேயுமே வந்து மக்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம். நாங்கள் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் போட்டுட்டு அந்த கண் பார்வைகள் தெளிவாகி வந்த பிறகு இதை வந்து நம்ம தாத்தா பாட்டி இவங்க மலைவாழ் மக்கள் எல்லாம் வந்து அவங்க பார்வைகள் தெளிவாக தெரிஞ்சிச்சுனாக்கா அவங்க செஞ்ச மருத்துவங்கள் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததுனால இந்த மருத்துவங்கள்லாம் அழிஞ்சு போகக்கூடாதுன்ற ஒரு உந்துதலின் காரணமாக தான் வந்து எவ்வளவோ மறைக்கப்பட்ட மருந்துகளை வந்து ஒன்றொன்னா வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதை பயப்படாமல் தைரியமாக தெளிவாக நீங்கள் கண் பார்வை வரணும்னாக்கா இரவுலையும் உங்களுக்கு கண் பார்வை வரணும்னாக்கா இந்த மருந்தை போட்டுக்கிறலாம். இப்போ வந்து போட்டிருக்கிறது என் பையன்தான், மூத்த பையன். அவருக்கு கண் பார்வை போட்ட பிறகு எப்படிப்பா இருக்குது? கண் பார்வை வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த விட இன்னும் வந்து நல்லா பளிச்சுன்னு வந்து தெளிவாக வந்திருக்கு. இப்போ எங்கள் பக்கத்தில் இருக்க லைட்டை வந்துட்டு என்னால் கண் கூசாமையும் வந்துட்டு நல்லா வந்து பார்க்க முடியுது. இதை வாரத்துக்கு ஒரு முறை போட்டுட்டு வரணும். அப்படி போட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா கண் குறைபாடுகள் எல்லாமே சரியாகும். கண் பார்வை தெளிவு பெறுறதுக்கு எத்தனை வயசு 60 வயசு 70 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க நம்ம முன்னோர்கள்லாம் தாத்தாவங்கெல்லாம் வந்து ஊசி கோர்த்து அவங்க முற்காலத்துலலாம் வந்து புடவைகள் அவங்க போடுற துணிகளெல்லாம் வந்து அவங்களே தச்சுக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு கண் பார்வைகள் தெளிவாக தெரிஞ்சிச்சு. இரவு நேரத்துலையும் நடந்து போகிறாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி மருந்துகளை வந்து கண் பார்வைகள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை சுத்தப்படுத்திக்கிட்டாங்க. உணவுகளை நல்லபடியாக சாப்பிட்டு முதல்ல கண் பார்வைகள் வருது அப்படின்னாக்கா உடம்ப வந்து நல்ல வெளியே போகணும். மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு கண் பார்வைகள் தான் உடம்புல முதல்ல பாதிக்கக்கூடியது. அது ஒன்றை வந்து நீங்கள் உணவு முறையில் வந்து ஒரு நாளைக்கு நல்ல செரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுட்டு உடல் சுத்தம் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா கண் பார்வைகள் தெளிவு பெறும். கண் சுத்தப்படுத்துறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்து பயன்படுத்தி பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.